ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்த்தோம், ட்ரை திஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ப்ளஸ் நம்ம இந்த ஃபேக்ட்ஸும் ரீகால் பண்ணோம், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம், கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். So basically என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இல்ல when two numbers are added or multiply, the order of the numbers does not affect the sum or the product. end result அது affect பண்ணான்னு கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. end result affect பண்ணாது. ஸோ இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் a இன்டூ பி ஈக்குவல் டு பி இன்டூ ஏ. இது end result affect பண்ணாங்க. ஃபைனல் வேல்யூ சி தான் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. ஏ இன்ட்டு பி வந்து லைக் ஒரு சின்னு கொடுத்துட்டு பி இன்ட்டு ஏ வந்து டின்னு கொடுக்க மாட்டாங்க. திஸ் இஸ் நாட் பாசிபிள், நாட் அலோட், நாட் பாசிபிள். ஸோ பேசிக் ஐடியா இதுதான் அவங்க சொல்றது. இல்லைன்னா வேற இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ இல்லைன்னா ஏ பிளஸ் பி இல்லை சி பிளஸ் டின்னு வச்சுக்கோங்க. சி பிளஸ் டி ஈக்குவல் டு டி பிளஸ் சி ஈக்குவல் டு இ தான் வரும். இது வந்து சி பிளஸ் டியை வந்து இன்னு கொடுத்துட்டு டி பிளஸ் சியை வந்து எஃப்னு கொடுக்க முடியாது. திஸ் இஸ் நாட் அலோட், நாட் அலோட், நாட் அலோட். ராங்கன்னு போட்டுரும். அதான் இந்த ரூல் ஸ்டேட் பண்றது. இந்த ரூலோட டெஃபினேஷனே அதான். பேசிக்காக ரெண்டு நம்பர் இருக்கு, அதை ஆட் பண்ணால் எண்ட் ரிசல்ட் ஒன்று தான், வேற ஆர்டரில் ஆட் பண்ணணும். ரெண்டு நம்பர் இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணாலும் வேற வேற ஆர்டரில் அதை ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான். ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ அதான் இங்கே சில நம்பர்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அழிச்சிடுறேன்னா அழிச்சிச்சு. ஓகே. ஸோ அப்சர்வ் தி கிவன் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துங்க. 43 + 57 என்ன ஆகும்? 600ன்னு வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 100. ஸோ 57 + 43 100 தான் வரும். ஸோ ஆன்சர் 100. 12 × 15 = 15 × 12. 12 × 15 எவ்வளோ? சம் நம்பர் வரும். லெட்ஸ் என்ன நம்பர் வரும்? 12 × 15 160ன்னு வரும்னு நினைக்கிறேன். 160 ஆன்சர் வந்து 160. இதுக்கு 15 × 12னாலும் 160 தான். அதே ஆன்சர் தான் 160. ஸோ எண்ட் ரிசல்ட் ஒன்று தான் ரெண்டுத்துலையும். இது பெரிய நம்பர் கொடுத்துருங்க, ஆனால் எண்ட் ரிசல்ட் ஒன்று தான். சம் நம்பர் லெட்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் a variable which contains some number which is the answer of adding these two numbers. இதுவும் அது சம் நம்பர் ஒயின், ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் ஒய். ரேண்டமாக வராது, இந்த கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் வருதோ அது ஒயின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. கம்யூட்டேட்டிவிட்டினா இதான் ஐடியா. இப்போ கம்யூட்டேட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இது புக்கில் கொடுத்துருக்க பிக்சர் தான் இது. ஸோ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைக் இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஈச் ரோ ஹஸ் 4 ஸ்டார்ஸ். இது 4 ஸ்டார்ஸ் இருக்கு, இங்கே 4 ஸ்டார்ஸ் இருக்கு, இங்கே 4 ஸ்டார்ஸ் இருக்கு, இங்கே 4 ஸ்டார்ஸ் இருக்கு, இங்கே 4 ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணலாம்? இது மல்டிப்ளை பண்ணணும் பேசிக்காக 4. ஸோ 4 × 5 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 இருக்கு. சாரி, பேசிக்காக இங்கே 4 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே 4 4 4 4 4 5 4 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணணும் 4 × 5. 4 × 5 20ன்னு வரும். ஸோ 4 + 4 + 4 + 4 + 4. ஸோ 5 4 இருக்கு. 4 × 5 போட்டால் 20ன்னு வந்துடும். இப்போ இந்த ஸ்டார் பாருங்களேன். இப்போ இந்த ஸ்டார்ல ஃபர்ஸ்ட் ரோல 5 ஸ்டார் இருக்கு, செகண்ட் ரோல 5 ஸ்டார் இருக்கு, தேர்ட் ரோல 5 ஸ்டார் இருக்கு, ஃபோர்த் ரோல 5 ஸ்டார் இருக்கு. ஸோ ஈச் ரோ ஹஸ் 5 ஸ்டார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5 5 5 5. இது ஆன்சர் வேறன்னு நினைக்கிறீங்களா? சியும் ஏவும் ஒரே ஆன்சர் தான் வரும்னு நினைக்கிறேன் நான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஸ் பண்ணிட்டு யோசிங்களா. ஓகே, நீங்க பாஸ் பண்ணிட்டு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இது வந்து 5 × 4. 5 + 5 + 5 + 5. ஸோ 5 × 4. இதுவும் 20 தான் ஆன்சர். பேசிக்காக இதுவும் ஒரே ஃபிகர் தான் ஆக்சுவலாக. ஏவும் சியும் ஒன்று தான். இதை ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஏவை ரொட்டேட் பண்ணதுனால தான் சி கிடச்சிது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் தான். இதை வச்சு நான் கம்யூட்டேட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ கம்யூட்டேட்டிவிட்டி இஸ் ட்ரூ ஃபார் மல்டிப்ளிகேஷன். கம்யூட்டேட்டிவிட்டி இஸ் ட்ரூ ஃபார் மல்டிப்ளிகேஷன். True for multiplication. For multiplication. இதான் ரிசல்ட். இந்த பிக்சர்ல இருந்து கிடைச்ச ரிசல்ட் தான். அடிஷனுக்கும் அது ட்ரூ தான். அடிஷனுக்கு சும்மா ரேண்டமா ரெண்டு நம்பர் எடுங்களா. நீங்க ரேண்டமா ரெண்டு நம்பர் எடுத்தா என்ன? 5 + 2 7 வருது. இப்போ 2 + 5 என்ன? 7 தான். அதுவும் 7 தான். பேசிக் லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லை, ரெண்டு நம்பர் ஆட் பண்றோம், அதுக்கு 7 கிடைக்குது. இதுல அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்றோம். என்ன ஆர்டர் மட்டும் ரிவர்ஸ்ல எழுதுறேன். பேசிக்கா 2 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 5 செகண்ட் எழுதுறேன். இங்க 5 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 2 செகண்ட் எழுதுறேன்.
ஸோ இதான் கம்யூட்டேட்டிவிட்டி. when two numbers are added or multiplied, the order of the numbers does not affect the sum or the product. அதாவது end result affect பண்ணாதுன்னு கொடுத்துருக்கோம். order of the numbers does not affect the இதான் முக்கியமான கீ ஸ்டேட்மெண்ட். இதான் கீ ஸ்டேட்மெண்ட். இதான் order of the numbers does not affect the sum or the product. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம், இந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய்.